ஹேர் பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் இப்படி நீளமாக 3.5 இன்ச்சில் ஒரு நீளமாக கிளாத் எடுத்திருக்கேன். இதோட ஹைட் வந்து 34 இன்ச். உங்களுக்கு 24 இன்ச் ஹைட் இருந்தாலே உங்களுக்கு ஹேர் பேண்ட் ஸ்டிச் பண்ண கரெக்டாக இருக்கும். எனக்கு 34 இன்ச் இருக்கும்போது உங்களுக்கு சுருக்கம் வந்து நிறையா இருக்கும். இதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே நேர் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு பின்னூசி எடுத்து இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா, அந்த சைடில் வந்து இப்படி குத்தி இப்படி உள்ளே விட்டு திருப்பி எடுத்துடலாம். அப்படி சுருக்காக வச்சு உள்ளே அப்படியே ஃபுல்லாக கொண்டு போயிருங்க. இப்படி இழுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டு ஃபுல்லாக இதை கொண்டு போயிருங்க. எண்டு வரைக்குமே கொண்டு போயிருங்க. கொண்டு போய் இதை திருப்பிடலாம். இப்போ இங்கேருந்து அப்படியே வெளியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும். ஓகே, இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம எலாஸ்டிக், இந்த எலாஸ்டிக் ஹைட் வந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். 8 இன்ச் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணும்போது இங்கே இந்த நேர் வந்து குத்தி ஒரு பின்னூசி குத்தி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து இழுத்துட்டு வராது. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி பின்னூசி குத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு இந்த ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணி இங்கே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த எலாஸ்டிக் வந்து நான் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே உள்ளே விட்டுட்டு இங்கே ஒரு கிளாத் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி சின்னதாக உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணி இங்கே ஃபோல்ட் பண்ண மாதிரி இங்கே ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம பவு ஸ்டிச் பண்ண போகிறோம். 7 இன்ச் ஹைட்டும் 5 இன்ச் அகலமும் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதை இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணிடுங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் ஒரு லைட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படி உள்ளே திருப்பிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கார்னர்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து இப்படி இது வந்து தூக்கிட்டு இது ஒரு சைடு வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் திருப்பி எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே நம்ம குட்டி அப்படி மடித்து ஃப்ளீட்ஸ் வச்சிடலாம். இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு எந்த நேரம் உங்களுக்கு பவு வைக்கணுமோ அந்த நேரம் இப்படி இருந்துச்சு இதை இப்படி பிடிச்சிட்டு இதுக்கு மேலே இந்த கிளாத்தை வந்து நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இது இருக்குது இல்லைங்களா, இதை எப்பவும் போல் நம்ம வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணி இதை வந்து ஃபோல்ட் பண்ணி இதுக்குள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுரு. அதே மாதிரி கீழேயும் இதுக்குள்ளே பேண்டை உள்ளே விட்டுட்டு கீழே எப்பவும் போல் நம்ம டைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா பவு ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடும். இந்த நேர் நம்ம வந்து மிஷின்லேயோ இல்லாட்டி ஹேண்ட் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். நான் மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணிடுவேன். இந்த நேர் நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பவு ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட